ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு புது டிஷ்ஷோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ண வந்திருக்கேன். என்னென்னு பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரவா கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ரவா கிச்சடினாலே இன்றைக்கி யாருக்கும் பிடிக்க மாட்டுது. ஆனால் இப்படி செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னா, 3 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 7லேருந்து 8 பீன்ஸ், ஒரு கேரட், 50 கிராம் பட்டாணி, 1 கப் ரவா. காய்கறிகளை பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். நறுக்கிட்டு ஒரு தவாவில் 1 கப் ரவை எடுத்துருக்கிறத லைட்டாக பொன்னிறமாக இளஞ்சூட்டில் வறுத்து வச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா, ரவை கிச்சடி செய்யும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ரவை நல்லா வறுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் ரவையை வறுத்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம நார்மலாக செய்கிறத விட இப்படி செய்யும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாவே வரும். உளுந்து கடலப்பருப்பு எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம குட்டீஸ் எல்லாரும். அதுக்காக தான் உளுந்து கடலப்பருப்பை ஆட் பண்ணுறோம். இது கூட 3 பட்டை, ஒரு 3லேருந்து 4 சின்னதாக வெட்டிய பிரியாணி இலை ஆட் பண்ணுறோம். இது எல்லாமே ஃப்ளேவர் நல்லாவே வரும். ஒரு பிரியாணி டேஸ்ட்டுக்கு இந்த கிச்சடி எடுத்துகிட்டு வரும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கிடக்கூடாது. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். லைட்டாக போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட புது சேனல். ஸோ உங்களோட லைக், கமெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட் தேவை. இப்போ நல்லா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்குது. இதை நீங்கள் இப்போது நல்லாவே பார்த்துட்ருக்கீங்க. கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளி ஆட் பண்ணுறோம். ஒரு தக்காளி ஆட் பண்ணும்போது ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் ஒரு மைல்டான ஒரு புளிப்பு டேஸ்ட் வரும். அது இந்த கிச்சடியை இன்னும் நல்லாவே சுவையாக கொடுக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் உங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் காய்கறினாலே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்க சின்ன பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டுறாங்க. ஸோ இப்படி நம்ம கேரட்டு, பீன்ஸு இதில் ஆட் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கேரட்டு, பீன்ஸ் போட்டோம். அடுத்தது 1 கப் பட்டாணி, 50 பட்டாணி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அது இன்னும் டேஸ்டியாக கூட இருக்கும். வேணாம் ரவா கிச்சடி வேணான்னு சொல்கிற குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட்டு, பீன்ஸ், பட்டாணி வதங்க தேவையான உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணும்போது நம்ம சேர்க்குற காய்கறிகள்லாம் சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸோ மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இன்னும் எப்படியாப்பட்ட வீடியோஸ் வேணும், என்னென்ன வீடியோஸ் வேணும் நீங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. காய்கறியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். ரவை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். வீடியோஸ் பார்க்குறீங்க என் நேயர்களே, தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கிற ரவையை எடுத்து கட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரவையை ஆட் பண்ணி விட்டு நல்லா கிளறி விடும்போது நல்லா ரவை கிளறணும். கிளறி ஒன்றோட ஒன்று எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது டேஸ்ட்டு சூப்பராக வரும். ஸோ நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணால் ரவா கிச்சடி ரெடி ஆகிடும். கடைசியாக மல்லித்தழை போட்டு இறக்கி சர்வ் பண்ணிடலாம். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 ஸ்பூன் நெய்யை ஊற்றும்பொழுது இன்னும் டேஸ்ட்டு அருமையாக வரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி. ஸோ சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன வீடியோஸ் வேணும், என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.